நிறைய கொரியன் ட்ராமா பார்த்து பார்த்து அவங்க மேலே அடிக்ட் ஆகி அவங்க சாப்பிட்ற நூடுல்ஸை கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு கொரியாவில் ரொம்ப ஃபேமஸான ராமன் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் 50 ருபீஸ். இந்த வீடியோவில் வந்த கொரியன் ட்ராமாவோட நேம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்கலாம். கொரியன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெஜ்ஜஸை கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஏன்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன். அதே பவுலில் இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு வாட்டர் ஆட் பண்ணி இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸ் ரொம்பவுமே திக்காக இருந்துச்சு. இதை சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் கொடுக்காம அவாய்ட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பேக்கெட்டில் மொத்தம் 3 பேக்கெட் இருந்துச்சு. ஒன்று வந்து சீசனிங், ரெண்டாவது வந்து வெஜ்ஜீஸ், மூணாவது அந்த நூடுல்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நூடுல்ஸை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வெஜ்ஜீஸை போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த சீசனிங் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட கொரியன் நூடுல்ஸ் ரெடி. இது பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா, இதுக்கு எதுக்கு நூடுல்ஸ்னு பேர் வைக்காமல் ராமன் பேர் வச்சாங்க? இந்த டவுட்டுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஃபைனலாக டேஸ்டிங்க்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன மாதிரி கொரியன் ட்ராமா அடிக்ட்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மோர் வீடியோஸை உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிம்ச்சி நூடுல்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டாடா.